வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டு ஜனங்கள் சினிமாக்காரன் பின்னாடியே முட்டாள் மாதிரி போகிறாங்கன்னு ஆளுக்கு ஆளுக்கு புராணம் பாடுகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இல்லை ஞாபகம் மறதியா? 70 ஆண்டுகளுக்கு முன்னமே மக்கள் சினிமாக்காரர்கள் பின்னாடி போயிட்டாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதா? தெருக்களில் நாடக மேடையில் அரங்கேறிய கதைகள் எப்படி திரைக்கு வந்தது? அதற்கு காரணம் யார்? திரைக்கதைகளை எழுதி சினிமாக்காரர்களை உருவாக்கியது யார்? இது ஜனங்களுக்கு தெரியாதா? கலைஞர் கருணாநிதி சினிமாக்காரரின் தந்தை. அவர் பின்னாடி ஜனங்கள் போகவில்லையா? எம்ஜி ராமச்சந்திரன் சினிமாவின் உச்சம். அவர் பின்னாடி ஜனங்கள் போகவில்லையா? ஜெயலலிதா அம்மா சினிமாவின் பேரொளி. அவர் பின்னாடி ஜனங்கள் போகவில்லையா? விஜயகாந்த் சினிமாவின் அதிரடி. அவர் பின்னாடி ஜனங்கள் போகவில்லையா? தளபதி விஜய் பின்னாடி தான் ஜனங்கள் போகிறார்கள். அது மட்டும்தான் உங்கள் கண்களுக்கு தெரிகின்றதா? விஜய் ஒரு சினிமாக்காரர் என்பதற்காக நீங்கள் ஆதங்கப்படவில்லை. அவர் ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் என்பதற்காகவே நீங்கள் கங்கணம் கட்டி இப்படி ஊழையிட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்னதான் கங்கணம் கட்டினாலும், அவர் மீது அவதூறு பரப்பினாலும் மக்கள் மனங்களில் இருந்து அவரை பிரிக்கவே முடியாது. இதை ஒன்று மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. அன்புடன் கடலூர் கிராமத்திலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் பவா.